ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويل لكل همزة لمزة الذي جمع مالا وعددا يحسب أن ماله أخلدا كلا لينبذن في الحطمة وما أدراك ما الحطمة نار الله الموقدة التي تطلع على الأفئدة إنها عليهم مؤصدة في عمد ممددة صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم لأن يهدي بك الله رجلا واحدا خير لك من حمر النعم صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மையான காரியங்களை செய்வதற்கு ஒரு சூழலை உருவாக்கி தந்திருக்கின்றார். கட்டாயம் ஒருவர் நல்ல முறையில் வளருவதற்கும் தன்னுடைய ஈமானுடைய பலத்தை கூட்டுவதற்கும் சூழல் அவசியம். எவ்வளோ உயர்ந்தவராக இருந்தாலும் சூழல் சரியில்லாவிட்டால் அவர் மோசமடைந்து விடுவார். வேரையில் வளர்ந்த ரோஜா பூவை யாரும் எடுத்து மோப்பது கிடையாது. வேரையில் வளர்ந்த வல்லாரையை இதே போல பொட்டுக்கொலையை யாரும் எடுத்து சம்பல் செய்வது கிடையாது. அது ரோஜா பூதான், அது கொட்டுக்கொலைதான், ஆனால் வளர்ந்த இடம் பிழை. எவ்வளோ பெருமதியான மனிதர்களாக இருந்தாலும் அவர்கள் வளர்க்கப்படும் சூழலை வைத்துதான் அவர்களுடைய பெருமதி. பெருமதியான மனிதர்களும் வளர்க்கப்பட்ட சூழலால் பெருமதியற்று போய்விடுவார். சில நேரம் பெருமதி இல்லாத சில விடயங்கள் வளர்க்கப்பட்ட சூழலால் அது பெருமதியாக மாறிவிடும். சூழல் ஆக முக்கியம் என்பதால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மாத கால சூழலை நமக்கு உருவாக்கி தந்திருக்கின்றார். ஒரு நாள், 2 நாள், 3 நாள் சூழல் அல்ல, இது ஒரு மாத கால சூழல். இந்த ஒரு மாத கால சூழலில் எதை நமக்குள் உருவாக்க வரும்?
11 மாதத்துக்கு தேவையான அனைத்து சார்ஜையும் பண்ணக்கூடிய மாதம் இந்த ஒரு மாதம் தான். இந்த ஒரு மாதத்தில் நம்முடைய பேட்டரி சார்ஜ் பண்ணப்பட்டால் அது 11 மாதங்களுக்கு அந்த பேட்டரியுடைய சார்ஜ் இருக்க வரும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மழை பெய்கிறது. மழை தண்ணி சுத்தமான தண்ணீர், பன்னீர் செய்வார்கள், சுத்தமான தண்ணீர் மழை தண்ணீர். ஆனால் எந்தெந்த இடங்களில் அந்த தண்ணீர் விழுமோ அது மாதிரி மாறும். மழை தண்ணீர் கடலில் விழுந்தால் உப்பாக மாறும், கிணற்றில் விழுந்தால் குடிக்கிற தண்ணீராக மாறும், வேரையில் விழுந்தால் நஜீஸாக மாறும். மனிதனுடைய நிலைமையும் இவ்வாறு. யாரோடு யார் சேருவாரோ அப்படி மாறுவார். வேரையில் விழுந்தார் நல்லவர், அவர் மோசமாகுவார். கடலில் விழுந்தால் உப்பாகுவார், கிணற்றில் விழுந்தால் நல்ல தண்ணீராக மாறுவார். நாம் எல்லோரும் ரமலானை அடைந்திருக்கிறோம். அல்லாஹ் ரமலானில் நமக்கு மிக முக்கியமாக உருவாக்கி தந்தது நல்ல கிணற்றுடைய சூழல். அந்த சூழலை உருவாக்குவது நம்முடைய கடமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் அடைந்தது 9 ரமலான்கள் தான். ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு அல்லாஹ் ரமலானை கடமையாக்கினான். 9 நோன்புகளைத்தான் அடைந்தார். இந்த 9 நோன்பிலும் நபி அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியும், எவ்வளவு உயர்ந்தவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பக்கத்தில் யாரும் போகல. நபிக்கு பக்கத்தில் கிட்டத்திலேயும் போய அவ்வளவு உயர்ந்தவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நெஞ்சை அல்லாஹ் 2 தடவை சுத்தம் செய்தார். உயர்ந்தவராக மாற்றுவது. நெஞ்ச சுத்தம் செய்யறதுண்டா இன்னைக்கு உங்களுக்கு தெரியும். வெளியால மனுஷன் எவ்வளவு அழகாக இருப்பார், எவ்வளவு சீனத்தாக இருப்பார். ஆனா உள்ளம் அது நாயை விட பன்றியை விட மோசமா இருக்கு சில நேரம். வெளியால நீங்க பாப்பீங்க அல்லாமத்துக்குள்ளி அபு சாலி வெளியால, ஆனா உள்ளத்தெடுத்து பார்த்தா கல்யாணம் முடிக்கிறது. கல்யாணம் முடிச்சவங்க இருக்கீங்க, கல்யாணம் முடிச்சு 1 மாசத்துக்கு எவ்வளவு நல்ல நடப்பாங்க, முழு நல்ல குணத்தையும் காட்டுவாங்க. அவங்கள்ட்ட இருக்கிற முழு நல்ல மேக்சிமம் 2 மாசம் கழிஞ்சத்துக்கு பிறகுதான் அசில் வெளியாகும். கொஞ்சம் கொஞ்சமா கெடுதி தெரியுமோ, இவ்வளவு மறைச்சுதான் நல்லதை காட்டினது. 3-4 மாசமா போல எவ்வளவு விருப்பமா இருந்த மனைவி கொஞ்சம் கொஞ்சமா குழப்பமாகும். ஏன் அசில் வெளியே வரும்? அப்பதான் முதல்ல அசில காட்டுற இல்லையா? மனிதனுடைய வெளிரங்கம் அவ்வளவு அழகு, நல்ல கூடுதலா பழகி பாருங்க, அவர் யாருன்னு தெரியும். அதனாலதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல ஒரு ஆள் வந்து, இவர் மிச்ச நல்ல வந்தார். அப்படியா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, நீ இவரோட 3 விடயத்துல கலந்திருந்தா நல்லன்னு சொல்லு. ஒன்று, நீ இவரோட வியாபாரம் பண்ணிக்கோ, காசை கொடுத்து பாரு, விளங்கும் நல்லவனா கெட்டவனா. நாங்க முடிவெடுக்கிற தாடியை வச்சுட்டாரு மனுஷன் நல்லவன். இப்ப நான் முகம் நல்லவன், உங்களுக்கு எல்லாம் தெரியாத என்ன நல்ல தாடி, என்ன நல்ல தொப்பி, பெரிய ஜுப்பா,
மத்தாறுல சொன்னா தானே கோபம் வரும், எனக்கு சொன்னா கோபம் வராது. நான் நல்ல உங்களுக்கு எல்லாம் ஏங்க வெளிரங்கம் நல்ல, அப்படித்தான் நாங்க முடிவு எடுக்கிறது. ஏச கொலை எப்படி ஏசுறது? எனக்கு அவன தாடியை நம்பித்தான் கொடுத்தது, அவன ஜிப்பாவை நம்பித்தான் கொடுத்தது. ஏன் ஜிப்பாவை நம்பினி, ஏன் தாடியை நம்பினி? உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, முதலாவது அவன் நல்லவனாக இருந்தால் அவனோட நீ வியாபாரம் பண்ணிப்பார், புதுக்கல் வாங்க செஞ்சுப்பாரு. டேட்டுக்கு ஏமாற்றினானா அவன் மோசமானவன், அவன் நல்லவன் அல்ல. இரண்டாவது சொன்னார், அவன் பக்கத்து வீட்டுல போய் இருந்து பார், நல்லவனா இருந்தான் கலந்து நல்லவன். பக்கத்து வீட்டுல போய் இருந்து பார். ரெண்டு. மூணாவது சொன்னாங்க, அவனோட பிரயாணம் செஞ்சு பார், அவன் சுயநலம் வர. ஒரு பிரயாணம் செஞ்சா அவன் கஷ்டத்தை எடுத்துட்டு உங்களுக்கு லேச தந்தா அவன் குவாலிட்டி ஆளாம். பஸ்ல விளந்து தர அவன் நின்றுட்டு ஒரு சீட்டை தாரான், அவன் குவாலிட்டி ஆளாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு விளங்கப்படுத்துறான், நல்லவன் யாரையும் நல்லவன் என்று பார்க்க இயலாது. ஏனென்றால் இந்த சூழல்ல வளர்க்கப்படலையா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சரியாக்குவதற்கு, சிறப்பாக்குவதற்கு நபியுடைய நெஞ்சை அல்லாஹ் 2 தடவை பொளந்து துப்புரவு செய்தார். ஒன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 4 வயது. 4 வயதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃப்ல இருக்கிறார். தாயிஃப்ல இருக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து நபி அவர்களை படுக்க வைத்து நெஞ்ச பொளந்து இருதயத்தை வெளியெடுத்து ஒரு பிளேட்ல வச்சு பைபாஸ் ஆபரேஷன், அந்த இருதயத்தை கழுவினாக ஜம்சம் தண்ணியார் கழுவி திரும்ப வச்சு தைச்சிட்டு போயிட்டார். 4 வயது. திரும்ப அடுத்த பைபாஸ் நபியுடைய 52வது வயசு. 52வது வயதுல அல்லாஹ்வை சந்திக்க போகணும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வந்தாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஒரு வீட்டுக்குள்ள, உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுக்குள்ள அப்படியே படுக்க வச்சு திரும்ப பொளந்தாங்க நெஞ்சு. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, நான் அந்த தைச்ச அடையாளத்தை நான் பார்த்தேன். தைச்ச அடையாளத்தை பைபாஸ் நடுவால தைச்சிருக்குமே, அது மாதிரி நபியுடைய நெஞ்சி தைக்கப்பட்ட அடையாளத்தை நாம் பார்த்தேன் என்று அவர் தான் வேலைக்காரர் நபியுடைய. அப்படியே பொளந்து திரும்ப எடுத்தாங்க இருதயத்தை. உடம்பு சீராகணுமா, உள்ளம் சீராகணுமா? கருத்த மூஞ்சா இருந்தா பரவாயில்லை, வெள்ள உள்ளமா இருக்கும். கருத்த மூஞ்சா இருந்தா பரவாயில்லை, உள்ளம் வெள்ளையா இருக்கணும். வெள்ள மூஞ்சா இருந்து உள்ளம் கருப்பா இருந்தா, மூஞ்சி வெள்ள உள்ளம் கருப்பா இருந்தா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகமும் வெள்ள உள்ளமும் வெள்ள. அப்படியே வெளியெடுத்து தங்க பிளேட் கொண்டு வந்திருந்தாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இருதயத்தை வச்சு ஜம்சம் தண்ணீரால கழுவினாங்க. சொல்றாங்க உலமாக்கள், இதுல 3 விஷயம் கவனிக்கும். ஒன்று, கழுவினால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆபரேஷன் பண்ணினார், மலக்குகளுடைய தலைவர். இரண்டாவது, ஆபரேஷன் பண்ணப்பட்டவர் நபிமார்களுடைய தலைவர். மூணாவது, ஆபரேஷனுக்கு பாவிக்கப்பட்ட தண்ணீர் சையீதுல் மா, தண்ணிக்கெல்லாம் தலையான தண்ணி. 3மே குவாலிட்டி தான். என்ன செஞ்சாங்க? இருதயத்துல, மனிதனுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய பொறாம, வஞ்சகம், பெருமை, இந்த துண்டு இதை எடுத்தார், கழுவினார், கிளீன் பண்ணினார். கிளீன் பண்ணி வச்சுட்டு தைச்சார்.
இவ்வளவு பரிசுத்தம் செய்யப்பட்டதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள. எங்கட உள்ளம் பரிசுத்தம் செய்யப்படலையே, எங்கட உள்ளத்தை நான் கிளீன் பண்ணலையே, எங்களுக்கு தெரியும் எங்கட மிஸ்டேக். இவ்வளோ கிளீன் பண்ணப்பட்ட உள்ளத்தை நோன்பு வந்தா என்ன செய்வாங்க தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ராவையில வந்துருவாங்க. இரவையில வந்து முழு நோன்பு ராவும் குர்ஆனை ஓதி கொடுப்பாங்க. நபி அவங்களுக்கு குர்ஆனை ஓதி கொடுப்பாங்க. நபி குர்ஆனை ஓதுவாங்க. ராவெல்லாம் இஸ்லாம் வேலை நோன்புல. 9வது ரமலான் 8 ரமலான்ல ஒவ்வொரு குர்ஆன். 9வது ரமலான்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 2 தடவை வந்துட்டாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்து وكان جبريل يعارضني القرآن في كل عام مرة. மகளே, ஒவ்வொரு நோம்பிலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒரு தடவை எனக்கு குர்ஆன் ஓதி காட்டுவார். ஆனா இந்த தடவை 2 தடவை ஓதி காட்டினார். நான் நினைக்கிறேன் என் அஜல் நெருங்கிட்டு போல. 2 தடவை ஓதி காட்டினாரு ராவையில. என்ன பொலிட்டி ஆக்குறது, நல்லாவை சந்திக்கணும்னா பலத்தை கூட்டுறதுக்கு என்ன. அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ராவையில ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய சூழல்ல நபி இருந்தா எங்களுக்கு பகல்ல விளங்கும். எப்படி விளங்கும் தெரியுமா? ஒரு தீர்க்கம், ஒரு தீனார பாக்கெட்ல வச்சிருக்க மாட்டான், அவனே செலவழிச்சுக்குவான். இரவுடைய சூழல் பகல்ல விளங்கிச்சு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து போனாலே மௌத்துடைய சிந்தனையும் ஆகிரத்துடைய சிந்தனையும் கபருடைய சிந்தனையும். காலையில எப்படி செலவழிக்க தொடங்குவாங்கண்டா, வேகமாக அடிக்கிற காத்திருக்கிறேன் அந்த வேகமான காற்றை விட வேகமாக செலவழிப்பான் காலையில. ஏன் ராவு இருந்த யார சூழல்ல? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய சூழல். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த சூழல் தான் அல்லாஹ் நமக்கும் தந்திருக்கிறார். இந்த ரமதான், இந்த ரமதானுடைய சூழல்ல நாங்க எங்கள்கிட்ட எதை வளர்ப்போம்? சும்மா நோன்பு ஒடிச்சிட்டு, சும்மா தராவி தொழுதுட்டு, சும்மா குர்ஆன் ஓதி, அதல்ல நோக்கம். ஏதோ ஒன்று வளரும். என்ன வளரணும்? உள்ளத்துடைய ஆத்மீக பலம் வளரும். நம்பிக்கை என்ற பலத்தை கூட்டும். நாங்கெல்லாம் முஸ்லீம்கள் நம்பிக்கையில தான் வாழ்றோம். எதையும் கண்ணால கண்டு வாழலையே. அல்லாஹ்வை கண்டிருக்க யாராவது? கபருடைய வேதனையை கண்டிருக்குதா? சும்மா பேஸ்புக்லயே மதுரையிலே போடுவாங்க. அப்படி வேதனையா காணல. ஒருத்தரும் போய் யார் கண்டு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிருக்க யாராவது? வந்தாங்க, சொன்னாங்க, மௌலைமார் பயான் பண்ணாங்க, ரசூலுல்லாஹ் வாழ்ந்தாங்களா? நம்புறோம். குர்ஆன் இறங்கத்தை பார்த்தோமா யாராவது? ஒன்றையும் நாங்க கண்ணால காண இல்லை. எப்படி? நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை கூட்டக்கூடிய காலம்தான் ரமதான். இதற்கு சூழல் உலமாக்களுடைய சூழல் தேவை. இரவு நேரம் ஹாஃபிஸ்மாருடைய சூழல் தேவை. ராவிக்கு குர்ஆன் அப்படியே கேட்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமிடம் கேட்ட மாதிரி கேட்கணும். குர்ஆனை கேட்டு கேட்டு ராவெல்லாம் பகல்ல இந்த பலம் கூடும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த பலம் கூடினால் எங்கட பேர் மூமின் முஸ்லிம் என்ற இடத்திலிருந்து நாங்க மேல பேசுவோம். யார் நாங்கெல்லாம்? மூமின். பலம் கூடிச்சு. ஆத்மீக பலம், உள்ளத்துடைய பலம். இந்த பலம் கூடினாத்தான் சகோதரர்களே உண்மையான நோம்புடைய பலத்தை அடைஞ்சிட்டோம்.
இந்த பலத்துக்கு தேவை குர்ஆன், நோன்பு, தராவி, சதகா, இஃப்தார், சஹர், நல்ல குணம், நல்ல இருதயம். இந்த பலத்துக்கு தேவை. இந்த பலம் வந்தா உங்களால உலகத்துல யாரும் சாதிக்கலாத விடயங்களை சாதிக்கலாம். யாரும் சாதிக்கலாத, கற்பனையில கூட நினைக்காத விடயங்களை சாதிக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் அதை சாதித்து காட்டினார். காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு பலத்துல கூடினார். என்ன பலம்? உடம்பு பலமா? ஏன் அல்லாஹ் நபி அவங்க சைஃபுல்லான்னு பேர் வச்சாங்க? காலித் பின் வலீத் சைஃபுல்லா, அல்லாஹுடைய வாள். அல்லாஹுடைய வாள் என்றா கைபலம் அல்ல. அது பலசாலி தான் இருக்கும். ஜிம் செஞ்சு பலம் கூட அந்த காலம் என்ன எக்ஸசைஸ், என்ன ஜிம்? சைஃபுல்லா என்று நபி அவங்க பேர் வைத்தது காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹுடைய பலம். ஒரு யுத்தம் நடக்குது முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும். காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு பலத்தை காட்டினாங்க கிறிஸ்தவர்கள். என்ன பலம்? ஆத்மீக பலம், மார்க்க பலம். மார்க்கத்திலையும் பலம் இருக்குதா? அந்த பலம் இருக்குது. அது கிட்ட யாரும் நிக்கல. வெப்பன்ஸ் பலம் வேற, அரசியல் பலம் வேற, காசி பலம் வேற. எங்கள் எல்லாத்தையும் இந்த மூணுக்கு தான் போட்டிருக்கு. மூணையும் தான் பலம் என்று காட்டி இருக்குது. அரசியல் சரி, அரசியலால் எதுவும் சாதிக்கலாம் போய், பணத்தால் எதுவும் சாதிக்கலாம் போய், ஆயுதத்தால் எதுவும் சாதிக்கலாம் போய், மார்க்கத்தால் எதை சாதிக்கிறாரு அதுவும் போய். சாதிக்கலாம் மார்க்கத்தால். அரசியலால் சில நேரம் சாதிக்கலாம், சாதிக்காமலும் விடலாம். மார்க்கத்தால் சகோதரர்களை சாதிக்கலாம். காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த பலம் கிறிஸ்தவர்கள் எல்லாம் இருக்கிறார். காலித் ரலியல்லாஹு அன்ஹு தான் தலைவர், யர்மூக்குடைய யுத்தத்துடைய தலைவர். கிறிஸ்தவ தலைவரை கூப்பிட்டாங்க, பேசுவோம் உன்னோட, முதல் பேசுவோம். சும்மா யுத்தம் நடக்கிற அந்த காலத்துல முதல் பேசுவான். பேசும் பொழுது அந்த தலைவனுடைய பாக்கெட்ல ஒரு போத்தல் ஒன்று இருக்கு. இதை கண்டுட்டா காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, அந்த போத்தல் என்ன? அவன் சொன்னான், இதுதான் சைனட், சும்முசா. எங்களை கைது செய்தா உடனே குடிக்கிறது, குடிச்சா மௌத். இப்ப காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு முஸ்லிமா இல்லையா? நம்மள மாதிரி இவருக்கு விளங்கப்படுத்தணும், அட எங்கள்கிட்ட உள்ள பலம் என்ன? நீ காஃபிர், உனக்கிட்ட ஆயுதம் இருக்குது, எண்ணிக்கை இருக்குது, அரசியல் இருக்குது. ஆனா எங்கள்கிட்ட எண்ணிக்கை இல்லை, ஆயுதம் இல்லை, அரசியல் இல்லை. இது மூணும் இல்லாத ஒரு பலம் எங்கள்கிட்ட இருக்குது. நாங்க காப்போம். மெஜிக் காட்ட இல்ல, கராமத்து காட்ட இல்ல. நாம ஒரு சின்ன கொண்டு வைத்தியம் பண்ணா முழு பேரும் போற பின்னார் கராமத்து நடக்குதா? ஜின் வைத்தியம் போற இல்லையா? போலி, அது ஜின் வேற. ஜின்கள் இருக்கிறாங்க, ஜின்கள டாக்டர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க, அவங்க வைத்தியம் செய்வாங்க சில நேரம். அது வேற சப்ஜெக்ட், மறைவான அறிவு ஒன்று அல்ல. காலித் பின் வலீத் ரலியல்லாஹு தேவை முழு கிறிஸ்தவர்களுக்கும் காட்டணும் முஸ்லீம்கள்ட்ட உள்ள பலத்தை. அந்த போத்தல கொஞ்சம் சதாம் காலித் குடிச்சுட்டாக தெரியும், எனக்கு முஸ்லீம் ஆகிறப்ப தெரியும். காலித் கவனம். எல்லாரும் கிறிஸ்தவ ரெண்டு தலைவர்கள் பேசிட்டு இருக்கும் பொழுது படம் பார்த்துட்டு இருக்குமா இல்லையா? முழு படையும் குதிரையில் பார்த்துட்டு இருக்கிறார். கிறிஸ்தவர்கள் 1.5 லட்சம் 2 லட்சம் பேர், முஸ்லீம்கள் கொஞ்சம் பேர். காலித் பின் வலீத் ரலியல்லாஹு
அந்த போத்தலுடைய மூடிய திறந்து சொன்னாங்க. அவனை பார்த்து, நான் குடிக்க மாட்டேன், இத நெஜிக்காட்டல், நானா முஸ்லீம்கள்ட்ட உள்ள பலத்தை நீ அறியும், நாங்க நம்பினது அல்லாஹ்வை மட்டும்தான் அப்படின்ட்டு பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்த் வலா ஃபிஸ் ஸமா வ ஹுவஸ் ஸமீஉல் அலீம் என்ற துஆ ஓதினார். காலையில 3 தடவை, மாலையில 3 தடவை ஓதினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த துன்பமும் வராது. இத ஓதினார். ஓதிப்பட்டு சொன்னாங்க, எங்கட அல்லாஹ் நாடாம எதுவும் நடக்காது ஊத்திட்டாங்க வாய். அவன் நம்பிக்கை என்ன, எங்கட நம்பிக்கை அதே மாதிரி தான். இப்ப உள்ளது காலி கீழே, இப்ப உள்ளதும் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு நிக்கிறாங்க. அப்படியே அசந்து போனார். சொன்னான் உடனே, காலித் ஒன்ன மாதிரி ஒரு ஆள் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தை ஆள்றதுக்கு தகுதி நீங்க உலகத்தாலையில் ஏன் உனக்கு இருக்கக்கூடிய பலம் வேற, ஆயுத பலம் இல்லை, இது அரசியல் பலம் அல்ல, இது மக்களுடைய பலம் அல்ல, உன்னிடம் இருப்பது ஆத்மீக பலம். நாங்க காலம் இந்த நஞ்சால செத்தவங்க, ஆனா நீ குடிச்சிட்டு அப்படியே இருக்கிறாய். காட்டினாங்க சஹாபாக்கள் தங்களுடைய பலம், அந்த பலத்தை எடுத்தாங்க இபாதத்தால. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, முஸ்லீம்களாகிய எங்களிடம் நோம்பால உருவாக வேண்டிய பலம் இல்லை, நம்பிக்கை என்ற பலம். நான் கையை தூக்கினா நடக்கும் இன்ஷா அல்லாஹ், அதுக்கு நாம் மாறோம். எந்த சூழலை மாத்தணும்னா எனக்கு ஏழு, நான் ஒரு முஸ்லிம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஆச்சரியமான ஒரு பலம் தான். மௌத்தானாக்களை உயிர்ப்பிக்கேருமா, உலகத்துக்கே தெரியும் ஏழா. ஆனா இந்த பலத்தால செஞ்சார், ஒரு பெண் இஸ்லாத்துக்கு வந்திருந்தா புள்ள மௌத்தாயிடுச்சு. மௌத்தான பிள்ளைய மூடி வச்சு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உம்மா கிட்ட சொல்லுங்க புள்ள மௌத் என்று. உம்மா கால்கிட்ட சொன்னதோட உம்மா வந்தா, வந்து உங்களோட புள்ள மௌத்துன்னு சொன்ன மட்டும்தான் சரின்ட்டு போய் துவா கேட்கிறாயா அல்லாஹ், நான் இஸ்லாத்துக்கு வந்தேன், எங்க குடும்பம் எல்லாம் எதிர்த்த நிலைமையில, யா அல்லாஹ் என் பிள்ளை நீ மௌத்தாக்கி இருக்கிறாய், அவங்களோட சிலை மௌத்தாக்கியதாக சொல்லிடுவாங்க. யா அல்லாஹ் என் பிள்ளைக்கு உயிரை கூறு, தைரியமா எங்களுக்கு ஷுவர் இல்லை. எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த பொம்புல வந்து பிள்ளட பெருவரல குடிச்சா பிள்ளை எழுந்து இருந்தது. பலம், இதுக்குத்தான் சகோதரர்கள் இந்த பலம் தான் எங்கள்கிட்ட உருவாகும். ரமலான் இது காசால உருவாகாது, இது பணத்தால் உருவாகாது, இது உருவாகும் சூழலால். நோன்பு, ராவ், தராவி, குர்ஆன கேட்கிறது, பகல்ல இபாதத், இது கூட 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 நீங்க கையை தூக்குறது மட்டும்தான் பலம். இந்த பலம் கூடினா உங்கள ஒரு ஆள் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். இஸ்லாமிய வரலாற படிச்சிருந்தா இவ்வளவு 50% நாடு எப்படி முஸ்லீம்கள கைதிக்கு போச்சு, சந்தேகம் வருதா கொஞ்சம்? இப்ப நாடெல்லாம் பிரிச்சதுக்கு போறோம், முஸ்லீம்கள் 8 நாடு இருக்கு. இந்தியாவில் அப்படியே தொடர்ந்து போன இந்தியாவும் முஸ்லீம்கள் தானே உந்தி. இந்தியாவும் பாகிஸ்தான் முஸ்லீம், பங்களாதேஷ் முஸ்லீம், முந்தி நேபாளும் முஸ்லீம் தான். பிரிச்சு கொடுத்ததால எல்லாம் முஸ்லீம் தான் முந்தி. அப்படி அங்கிட்டு போங்க, ஈரான் முஸ்லீம், ஈராக் முஸ்லீம், அப்படியே சவுதி, துபாய், ஒமான், கத்தார் எல்லாமே முஸ்லீம். அப்படி இங்க போங்க, மிஸ்ர், லிபியா, ஜசாயிர், தூனுஸ், முரித்தானியா,
சூதான் அங்கிட்டு முஸ்லீம், அப்படியே முழு மால்தீவ் எப்படி முஸ்லிம் நாடாயிடுச்சு? இதெல்லாம் 1400 வருஷத்துக்கு முந்தி முஸ்லீம்களுடைய தொகை எத்தனை? பத்ர்ல 313 முஸ்லிமாக இருந்தவங்க எப்படி முழு உலகத்தையும் ஆள்ற அளவுக்கு மாறினாங்க? நல்ல யோசிச்சு பாரு சகோதரர்களே. 313 முஸ்லீம்களாக இருந்தவங்க பத்ர்ல, நோம்புல, அது உஹதுல 1000, அஹ்ஸாப்ல 1500, 3000, மக்காவுடைய வெற்றில 10,000. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் செய்றாங்க 1,24,000. 1,24,000 ஒரே ஒரு நாடு மக்கா மதீனா மட்டும்தான் முஸ்லிம்களுடைய. அதற்கு பிறகு எப்படி ஈராக், ஈரான், பாகிஸ்தான், இந்தியா, ஸ்பெயின், ஜசாயிர், மிஸ்ர் எப்படி முஸ்லிம் நாடாயிடுச்சு? யோசிச்சு பார்த்திருக்கோமா? எல்லாமே இந்த பலத்தால், ஆத்மீக பலத்தால். அபூபக்கர் ரலியல்லாஹுடைய காலம், ஹிம்ஸ் என்ற நகரம் இருக்குது. ஹிம்ஸ் முஸ்லிம்கள் வெற்றி கொண்டார். காலித் பின் வலீத் ரலியல்லாஹுடைய தலைமையில காலித் ரலியல்லாஹு கடிதம் எழுதினாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு விரோதிகள் கூடிட்டாங்க, உதவிக்கு யாரையாவது அனுப்பும். அபூபக்கர் ரலியல்லாஹு பதில் கடிதம் எழுதினார். காலித், நான் ஒரு ஆள் அனுப்புறேன். எத்தனை பேரை? ஒரு ஆள். ஹிம்ஸ வெற்றி கொண்ட ஒரு ஆள் அனுப்புறேன் காலித். அந்த ஒரு ஆள் 1000 பேருக்கு சமம். 1000 பேருக்கு சமம். அவர் ஒன்று செய்ய தேவையில்லை, ஒரு சத்தம் போட்டாரோ அது போ. எப்படி ஆக இருந்திருப்பார்? தடா சைசா சத்தம் போட்டா உடிகிற அளவுக்கு தடா சைசா. அவர பேரே வாய்க்கு வராது. கஅகா இப்னு அம்ர் அத்-தமீமி ரலியல்லாஹு அன்ஹு. கஅகா காஃப் ஐன் காஃப் அலிஃப் ஐ கஅகா. சொன்னாங்க லஸௌது கஅகா ஃபில் ஜைஷ் خيرٌ من 1000 முகாஃபில். ஒரு ஆள் அனுப்புறன் காலித் ஹிம்ஸுக்கு. ஒரு ஆள். காலித் ரலியல்லாஹு தெரியும் அபூபக்கர் பைத்தியமா உங்களுக்கு இவ்வளவு யுத்த களத்தில் இருக்கிறோம், உதவிக்கு ஆள் கேட்கிறோம், ஒரு 10,000 பேர் ஒரு ஆள் அனுப்பி என்ன செய்ய? எங்கடாண்ட கேட்டுருவோம், நான் கேட்டுருவோமா இல்லையா? ஒரு ஆள் வந்து அனுப்பினாங்க. அந்த அவரை காக்காவ சகோதரர்களே, யுத்தம் நடக்க போது காக்காவை முன்னுக்கு எடுத்தாங்க. சொன்னாங்க துவா செய், கையை தூக்குங்க. காக்கா காக்கா கையை தூக்கினார். யா அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடு. கையை வச்ச மட்டும்தான் ஹிம்ஸ் வெற்றி. ஹிம்ஸ் வெற்றி பாருங்க, வரலாறு தொடர் மறைச்சாச்சு இந்த வரலாறு. ஒரு ஆள் கஅகா இப்னு அம்ர் அத்-தமீமி. அந்த பலம், அந்த பலம். உடம்புல துண்டு ஹராம் இல்ல, உடம்புல துண்டு ஹராம் இல்ல. தெரியுமா கவலையான செய்தி? நோம்பு பார்சல் பார்த்தெடுங்க. நோம்பு பார்சல் யாரும் தந்தா எவ்வளவு கஷ்டப்பட்டு நோம்பு பிடிச்சி பசியோடு இருந்து எவரோ ஹராத்துல தொழில் செஞ்சவன பார்சல் எடுத்து இஃப்தார் செஞ்சு பாவம். பேரை சொல்லலன்னா வந்துட்டு பேரு மறைச்சிட்டு பேர் மேனேஜர் சொன்னார், சரிட்டி காசு இருக்குது, சரிட்டி காசு வாகனம் எடுத்தா கட்டாடி செண்டமா எடுக்கிற காசு. அத எங்கட ஸ்ரீலங்கான ஒரு குரூப் கேட்டாங்களா, அது எங்களுக்கு தாங்க, நாங்க இஃப்தார் பேக்கேஜ் கொடுக்கணும். அவர் கேட்டிருக்காரு 5-6 மில்லியன் காசு இருக்குது, என்ன செய்யறது தெரியா? ஓ எங்கள்கிட்ட தாங்க, நாங்க இஃப்தார் பேக்கேஜ் கொடுக்கிறார்கள். 5 மில்லியன் எடுத்து நாங்க அரிசியும் சீனியும் இச்சப்பழமோ பாலுதாவோ பார்சல் கொடுப்போம். நான் இவ்வளவு அநியாயம். முழு பேர நோன்பை நாசமாக்கி தேவையா? இப்படி ஒரு பார்சல் தேவையா? இவ்வளவு நாளும் கஷ்டப்பட்ட நாங்க நோன்பு பிடிச்சிட்டு 2 ஈச்சம்பழம் ஒரு தண்ணியை குடிச்சிட்டு முடிச்சா சரி ஹலாலா?
ஹராம் வியாபாரம் பண்றவன், பொம்புளை ஏத்துறவன், முழு பேரும் பார்த்து 1000 பார்சல் 2000 பார்சல், அதெடுக்க போட்டி அல்லாஹ் பாதுகாக்கும். அவ விலங்கு எங்கிருந்து வருதுன்னு பார்த்து எங்க துவா போகுது மேல எங்கட பலம் எங்க கூட போகுது. இந்த பார்சல் எல்லாம் திண்டா பார்சல் நல்லா இருக்குது. 10,000 ரூபாய் பார்சல் கொடுத்த ஆஜியா இருந்த போல 20,000 ரூபாய் பார்சல் அல்லாஹ் பாதுகாக்கும். பலம் ஒரு துண்டு ஹராமில ரத்தத்துல கரண்டி பண்ணுவாங்க. அவங்க நேரடியா போறா, நேரடியா சகோதரர்களே. ஹிம்ஸ் வெற்றி, ஹீரா வெற்றி உடனே. அடுத்த சம்பவம் மிஸ்ர் இருக்குது, எகிப்து இருக்குது, மிஸ்ர் பலஸ்தீன் சுத்தி உள்ள நாடு. இது வெற்றி கொள்ளப்பட்ட ஹிஜ்ரி 21ஆம் ஆண்டு. வெற்றிக்குரிய தலைவராக இருந்தவர் அம்ரு இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அம்ரு இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு மிஸ்ர்ல இருக்கு தஜ்லா நதி என்று, தஜ்லா. இதை வெற்றி கொள்ளணும் உமர் ரலியல்லாஹு கடிதம் எழுதினார். கலீஃபா வெற்றி கொள்ளணும், ஒரு 4000 பேர் அனுப்பும், நல்ல பலசாலிய 4000 பேர் அனுப்பும். உமர் ரலியல்லாஹு யோசிச்சாங்க, பதில் கடிதம் எழுதினாங்க. உமர் ரலியல்லாஹு 4 பேர் அனுப்புறேன். எத்தனை பேர்? எங்க 4 பேரும் மூட்டைந்து எங்களுக்கு 4 பேர் அனுப்புற. 4 பேர், 4ம் 4 தான், 4000 பேருக்கு சமம். என்ன பலம்? அவங்க கைய தூக்க மட்டும்தான் இருக்கு, வேற ஒன்றும். இன்னைக்கு யாராவது காட்டேனுமா எங்களுக்குள்ள? கைய தூக்கினாருண்டா சகோதரர்களே என்ன நடந்துட்டு எங்களுக்கு எல்லாம் அல்லாஹ் பாதுகாக்கும். அந்த ஹராம் பூந்துச்சு, ஹராம் பூந்துட்டு என்னோட நாங்க செக் பண்றது இல்லையே. சாப்பிடும் பொழுது நாங்க செக் பண்றது இல்லையே, யார காசு என்ன, ஓடுற வாகனத்துல ஹராம், உடுக்குற உடுப்புல ஹராம். சில நேரம் கைய தூக்கி கண்ணீர் வடிச்சு மன்றாடினால் நடக்குதில்லை. 4 பேர் 4 பேர். காலித் பின் அம்ரு இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு 4 பேரும் வந்தார். உமர் ரலியல்லாஹு அனுப்பிட்டார். 4 பேரை முன்னால வச்சாங்க. யுத்தம் ஆரம்பம். மாஷா அல்லாஹ் முழு மிஸ்ரும் வெற்றி, முழு மிஸ்ரும். இது மிஸ்ர். ஆப்கானிஸ்தான் இருக்குது, ஆப்கானிஸ்தான் இது எப்படி வென்றது? சும்மா வென்ற லேசிமா இருக்கு கேட்க போல. பிரபாகரன் ஸ்ரீலங்கா துண்ட வச்சு 20 வருஷம் யுத்தம் நடத்தினான். எத்தனை வருஷம் யுத்தம்? 20 வருஷம். ஜப்னாவை துண்டெடுத்திருந்தாலும் பரவாயில்லை, பாவம். கிளிநொச்சியில் ஒரு துண்டெடுத்திருந்தா அவரும் இல்ல, தமிழ் மக்களை நாசமாக்கி காட்டி கொடுத்து நாடும் இல்ல, அவரும் 20 வருஷம். இது நான் சொல்றது எத்தனை? 6 மாசம் 2 மாசத்துக்கு மிஸ்ர். ஸ்ரீலங்கா மாதிரி ஒரு 20 மடங்கு இருக்குமா போவாங்க. எல்லாரும் பழகினுமே. முன்னுக்கு அனுப்பிக்கு 4 பேர், 4ம் என்ன பலம்? அல்லாஹ்வுடைய உதவி நேர இறங்கு. அப்படி ஆக்க இம்ரான் பின் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி இருந்தான். இம்ரான் சக்கராத்துடைய நேரம் வந்த மக்கள்கிட்ட சொன்னாங்க, ஒரு விஷயத்தை நான் சொல்லுவேன், நான் மௌத்தானா மட்டும்தான் சொல்லணும், மௌத்தாடு சொல்லப்படாது. நான் என்ன எந்த சக்கராத்துல மலக்கு என்னோட வந்து முசாபா செஞ்சார், மலக்குகள் என்னோட வந்து முசாபா செஞ்சார். இம்ரான் பின் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தானது பிறகு சொன்னாங்க, இப்படிதான் எனக்கு இம்ரான் பின் ஹுசைன் சொன்னாரு, மௌத்தானா சொல்ல சொன்னார். மலக்குகள் முசாபா செய்யறவன் பலம் கூட சகோதரர்கள், எங்களை பலத்தை கூட்டோம்னாங்க. ஒவ்வொரு நோம்பு முடிய முடிய இந்த பலம் கூடுதா, பலம் கூடுதா? எனக்கு இந்த ஆத்மீக பலம், இந்த பலத்தை கூட்டினா எங்கள் அந்தஸ்து வேற. எங்கள்கிட்ட காசு இருக்கலாம், இல்லாமல் போகலாம். எங்களுக்கு பணம் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். இந்த பலத்தை கூட்டினா எங்கள் அந்தஸ்து வேற. அல்லாஹ்
ஆப்கானிஸ்தானுடைய யுத்தம் நடக்குது. ஆப்கானிஸ்தானுடைய யுத்தம். அபு முஸ்லிம் அல் பாஹிலி வந்திருக்கிறாங்க படையோட ஆப்கானிஸ்தான வெற்றி கொள்ள. அபு முஸ்லிம் அல் பாஹிலி ஒரு ஆளை தேடுறார். ஒரு ஆள் யாரு? முஹம்மது பின் வாசி ரஹிமஹுல்லாஹ். இவர் யாரண்டா 40 வருஷம் சுபஹுடைய இமாம் ஜமா தவறாதா? 40 வருஷம் சுபஹுடைய இமாம் ஜமா தவறாத அல்லாஹ்ட பலமுடையவர். ஒரு நாள் முஹம்மது பின் வாசி சுபோ தொழுகைக்கு வரலையா? ஒரு நாள் அந்த காலத்துல சுபோவுக்கு பள்ளிக்கு வராட்டி சந்தூக் போயிட்டு. இந்த காலத்து அடிமை எப்படி சந்தூக் பேசுற சந்தூக் ஏன் மவுத்துங்க அடையாளம்? 40 வருஷம் வந்தவர் போறாங்க. எல்லாரும் வீட்டுக்கு தேடி போனா முஹம்மது பின் வாசி ரஹிமஹுல்லாஹ் இருக்கிறாங்க. முகத்துல கை கால்ல பெரிய ஒரு கட்டி வெடிச்சு ரத்தம். போன எல்லாரையும் பார்த்து சொன்னாங்க, நான் பள்ளிக்கு வர இருந்தேன், அல்லாஹ் எனக்கு இந்த கால்ல கட்டிய தந்துட்டான், அது வெடிச்சு ரத்தம், பள்ளி எல்லாம் ரத்தமாகும், நான் பள்ளிக்கு வரல. காரணம் சொன்னார், அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துறேன்னா. என்ன சொன்னாங்களா? அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துறேன்னா இந்த கட்டி மோத்துல வராம கால்ல வந்துச்சு. நீ பேச்சிலே வித்தியாசத்தை பார்க்க. அல்லாஹ்வுடைய நேசர்களுடைய பேச்சு நாம குறை சொல்லுவோம். அல்லாஹ் போய் அல்லாஹ் எனக்கு இந்த நோயை தந்தானே. அல்லாஹ்வுடைய நேசர்கள் அப்படித்தான், அல்லாஹ்வை குறை காணவே மாட்டார். சொன்னாங்களா? இந்த காயம் மோத்துல வராம கால்ல தந்தானே, அந்த அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துறேன். இந்த முஹம்மது பின் வாசிய தேடுறாங்க. ஆப்கானிஸ்தானுடைய யுத்தம் தேடுறாங்க. எங்க முஹம்மது பின் வாசியா? அங்க பார்த்தா முஹம்மது பின் வாசி ரஹிமஹுல்லாஹ் பள்ளிக்குள்ள இருக்க. பள்ளி உள்ளுக்கு விரலுக்கு உயர்த்தி அல்லாஹ்வோட பேசிட்டு இருக்கிறார் துஆல. அபு முஸ்லிம் அல் பாஹிலி சொன்னாங்களா, முஹம்மது பின் வாசி எங்க? பள்ளி உள்ளுக்கு விரல உயர்த்திடா, அவ்வளோ போது ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த ஒரு விரல் எனக்கு போதும் 1000 பாலுக்கு சமண கனெக்ஷன் ஆயிட்டாங்க. மேல கனெக்ஷன் ஆயிட்டு இனி மலக்குகள் வரும். இனி விரல் ஆப்கானிஸ்தான் முழுக்கவே ஒவ்வொரு நாடா பார்க்கலாம். சரி, மாலைதீவு எப்படி வந்து? மாலைதீவு பக்கத்து மாலைதீவு ஜொலி பண்ண போறமே, ஒரே அடியா முழு மாலை தீவும் இஸ்லாமாவுமா? ஒரே அடியா எப்படி ஆகுது? ஸ்ரீலங்கா ஆகாம மாலைதீவு ஒரே அடியா முஸ்லிம் நாடு எப்படி ஆயிடுச்சு? மாலைதீவுடைய மன்னர் அந்த காலத்துல கடலுக்கு ஒரு கொம்புலையே பலி கொடுக்கிறது. என்ன கடலுக்கு தானே ஊர் இருக்குது மாலைதீவு, பலி கொடுக்கிறது. ஒரு ஆத்மீகவாதி இந்த பலமுள்ள ஒரு ஆள் மாலைதீவுக்கு போறார். மன்னர்கிட்ட சொன்னார், இது செய்யாத, இனி நான் துவா கேட்கிற அல்லாஹ் கிட்ட இதுக்கு போற ஒரு நாடு அழியாது மாலைதீவு, நான் உனக்கு துவா செய்றேன், இது செய்யாது இந்த வேலையை. அரசன் கேட்டார், என்ன கிஃப்ட் தரணும் உங்களுக்கு, என்ன ஹதியா, என்ன வரும் என்கிறவன் சூட்டிட்டு போயிட்டுருவான். என்ன வேணும் ஹதியா? சொன்னாங்களா, நீ இஸ்லாத்தை தழுவணும், முழு மாலைதீவு இஸ்லாத்தை தழுவும், அவ்வளவுதான் ஹதியா. அரசன் எழும்பி நின்று அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்றார். ஜனாதிபதி இஸ்லாத்துக்கு வந்த சட்டம் முழு நாடு இஸ்லாத்துக்கு வா, மாலைதீவு இஸ்லாத்துக்கு வரும். இதுதான் பலம் சகோதரர்களே. இந்த பலம் உள்ளவங்களை இன்றைக்கு காணல. சென்ற வருஷம் இந்தியாவுக்கு போயிருந்தோம். இந்தியாவில் பொம்பு இருக்கிறாவா முசஃபர் நகர்ல. அந்த பொம்புல கையை தூக்கினா சரி, அவ்வளவு பேமஸ். அங்க அவ்வளவு பிரபல்யம். அந்த பொம்புல கையை தூக்கினா கபூலா, கையை தூக்குற லேசில. சகோதரர்களே,
அந்த காலத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற பல்லாயிரம் பேரை உருவாக்கிட்டு மௌத்தானா. பல்லாயிரம் பேர் இந்த பலத்தோடு இருந்தார். நபி அவங்க அல்லாஹ் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உருவாக்கினாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு உருவாக்கினாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஜுபைர், தல்ஹா, சஅத், அப்துர் ரஹ்மான், முஆத் பின் ஜபல் உருவாக்கினாங்க. இப்படி பலம் உள்ளவங்களை உருவாக்கினாங்க. அதனாலதான் சகோதரர்களே, முஸ்லீம்கள் இஸ்லாம் உலகத்தில் பரவிய இன்றைக்கு யார் இருக்குது அப்படி அந்த பலமா? அது குறைப்பா சகோதரர்களே. ரமலான் வந்திருக்க அந்த பலத்தை உருவாக்கும். இஃப்தாருடைய நேரம் அல்லாஹ் கிட்ட கையேந்தோம், மன்றாடணும், பழகணும், பலத்தை உருவாக்க. ஹராம் நுழைஞ்சிடப்படாது, வயிற்றுக்குள்ள ஹராம் ஒரு துளி நுழைஞ்சிடப்படாது. மிக கவனமா இருக்கும். ஒரு அரசன் இந்த பலத்தை குறைக்கிறதுக்கு உலமாக்களை கூப்பிட்டு ஹராமான சாப்பாடு கொடுத்தார். ஒரு அரசர், இஸ்லாமிய அரசர், உலமாக்கிட்ட இந்த பலம் இருந்துச்சு காலமா. ஒவ்வொரு காலத்திலையும் இந்த பலம். இமாம் நவவி என்று இருந்தாங்க, வாசிக்க முடியாது சாலியின் என்று இது எழுதினவர் இமாம் நவவி. நவால பிறந்தவர், கல்யாணம் முடிக்க இல்லை. எவ்வளவு பலத்தை அடைஞ்சாரண்டா ஹதீசுடைய இமாம் நவவி ஹதீஸ் எழுதிட்டு போறார். அந்த கால மன்னர்கள் எல்லாம் மாட மாளிகையில வாழ்றார். இவர் மொழுத்திரியை வச்சு எழுதுவார் ஹதீஸ். எவனுடைய ஹராமும் என்ற விளக்கில வந்துடப்படா, எவனுடைய ஹராமும் எவனுடைய விளக்குக்கு வந்துடப்படாது. மொழுதிரி அப்படியே பத்தி அணையுது. யோசிக்க ஹதீஸ் எழுதுகிறாரே, அல்லாஹ் உடனே பெருவிரல் ஒரு வெளிச்சத்தை கொடுத்தார். அந்த வெளிச்சத்தை எழுதுகிறார். கல்யாணம் முடிக்க இல்லை. எந்த அளவு பலத்தை அடைஞ்சிருந்தார் இமாம் நவவி என்றார். அந்த காலத்து மன்னன் பொதுமக்கள காசு எடுத்து ஒரு சேவை செய்ய போதான். அவனுக்கு முழு உலமாக்களும் தீர்ப்பு கொடுத்தாங்க, ஏழும். இமாம் நவவி சொன்னார், ஏலாது. பொதுமக்கள காசு எடுத்து உனக்கு சேவை செய்ய இயலாது. நீ அப்படித்தான் செய்யணுமா இருந்தா உன்ன மனைவி மாற கழுத்துல கிடக்கிற தங்கத்தை வித்து செய்யணும். என்ன செஞ்சான் இமாம் நவவிய? நாடு கடத்தினான். போ, நாட்டை விட்டு போ. அது மட்டும்தான் செய்யலாமா? அவனுக்கு கொள்ள இயலாது. நாட்டை விட்டு போ. இமாம் நவவி நாட்டை விட்டு போயிட்டார், நாடு கடத்தினான். நாட்டுல உள்ள உலமாக்கெல்லாம் செஞ்சினாங்க, அவரை மாறி ஒரு ஆதி மில்ல இந்த நாட்டுல எடுங்க. இமாம் நவவி சொன்னாங்க, நான் வருவேன், ஆனா நீ மவுத்தாகும். நீ மவுத்தான நான் வருவேன், நான் வரமாட்டேன். அரசு சிரிச்ச, நான் மவுத்தாய் நீ வர. 2-3 நாள் போகல. அந்த காலத்துல இந்த காலம் மாதிரி இருந்தான் கிரிமினல் எல்லாம். யாரையாவது கொள்ளணுமா இருந்தா ஷூட் பண்றல. அந்த காலத்துல நெஞ்சுதான் கொடுக்கிறது, நெஞ்சு கொடுக்கிறது, நெஞ்ச கொடுத்தா கொள்றது. ஒரு ஆள் பிசினஸ் வந்திருக்கிறார், அவரை கொள்ளணும், அரசனுக்கு தேவை. நஞ்சி கொன்றப்படுது கிளாஸ்ல ஜூஸ்ல. அவன் குடிக்க வேண்டியதை மாறி அரசன் குடிச்சிட்டான். அல்லாஹ் மாத்தி குடிக்க வச்சார். இவர் மவுத்தானது போற இமாம் நவவி வந்து சேர்ந்தாங்க. ஒரு சொல்றாங்க இமாம் நவவியுடைய அந்த ஒரு வார்த்தை, நீ மவுத்தானத்தான் நான் வருவேன். அல்லாஹ் இமாம் நவவியை வர வைப்பதற்காக அரசனை மவுத்தாக்கினார். இருந்தாங்க ஒவ்வொரு காலத்துல. அவங்களை உசுப்பேல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்க எங்கட காலத்தை உருவாக்கணும். இப்படி அது நாங்க உருவாகும். அதுக்கு பக்குவம் தேவை, பேணுதல் தேவை. நோம்பு காலம் நல்ல காலம், நோம்பு காலம் நல்ல காலம். அல்லாஹோட கனெக்ஷன்ல குர்ஆன ஓதி தராவீஹோட இபாதத்தோட ஹராம் நுழைஞ்சிட முக்கியம். அதுதான் யாருடைய ஹராமான ஒருவா எந்த உடம்புல எந்த சொத்துல இருக்குமோ அதோட முடிச்சு, நான் முடிச்சு போ. அது மேல எவ்வளவு கத்தி சுஜூத்ல இருந்தாலும் போவார். ஆகவே சகோதரர்களே, பல்லாயிரம் வரலாறுகள் இருக்குது. ஒவ்வொரு காலத்திலையும் வாழ்ந்திருக்கிறார். ஒவ்வொரு காலத்தில்
கிட்டத்துல இந்தியால அண்மை காலத்துல வாழ்ந்தவங்களா இந்தியாவுடைய ஜாமி மஸ்ஜித் இருக்குது. ஜாமி மஸ்ஜித் தில்லி நாம்புடைய பள்ளிவாசல் மன்னர் அக்பர் கட்டியது. அக்பராய் நினைக்கிறேன். பள்ளி பேஷிமா உறுதியானவர் முல்லா ஜீவன் அவருடைய பெயர். முல்லா அரசர் பட்டு அணிஞ்சு ஜும்மா போந்திருக்கார். பட்டு உடுத்து அரசன் தானே கண்டுட்டார். ஹசரத் மேலிருந்து கண்டுட்டார். மிம்பர்ல சொன்னார் பட்டு உடுக்கிற ஹரா. எங்களை காலத்துல மாத்தி போட்டுருவாங்க. அரசருக்கு கொடுக்கலாம் மாத்துவாங்களா இல்லையா? பணக்காரனுக்கு அதீஸ் மாறுமா இல்லையா? மாறும். சில நேரம் மாறும். அதீஸ் எல்லாம் குருவானும் மாறும். சில நேரம் பட்டு உடுக்கிற ஹரா விளங்கப்படுத்தினான். அரசியல்வாதி ஜும்மா கேட்கிற இல்லையே, அவன் ஜும்மா கேட்க வரல, ஸ்டைலுக்கு வந்து போயிட்டார். சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது கேட்டான ஒருத்தன் கேட்டான், தெரியுமா ஜும்மாவ அரசர்? இல்லையே, உங்களுக்கு தானே ஓய்வு ஜும்மாவே, நீங்க பட்டு எடுத்துட்டு போனது. சென்னாராம் குடிச்சிட்டு வா, அவரை போய் முல்லா ஜீவனை குடிச்சிட்டு வா. அப்படியே சாப்பிட்டு இருந்த மாதிரி மகன் முல்லா ஜீவன் ஓடுறார் போவா. இவர் பார்த்தா அசரத்தை பிடிச்சிட்டு வந்தா ஜெயில போட்டுருவாரு வாப்பா. உடனே சாப்பாட்டை வச்சுட்டு பட போகுது. மகன் ஓடி போயிட்டான் அசரத்துக்கிட்ட. பாப்பா குடிக்கிறதுக்கு படையா அனுப்பியிருக்காரு அசரத், நீங்க எப்படியா ஒழிச்சிருங்க சொன்னாங்களா. முல்லா ஜீவன் வாப்பாட படம் வருது, அதுக்கு நான் பயப்படுவா? எந்த படையை கூப்பிடுவது? முசல்லா உடு எடுத்தாங்க, தக்பீர் கட்டினாங்க முசல்லால. திரும்ப மகன் ரிட்டர்ன் ஓடி வந்தார். பாப்பா முல்லா ஜீவன் முசல்லால தக்பீர் கட்டிட்டார். அந்த காலத்து மன்னனுக்கு தெரியும் உலமாக்களிடம் இருந்து அந்த பலத்தை. உடனே சாப்பாட்டை வச்சுட்டு ஓடி வாரா. ஓடி வந்து காலில் விழுந்தான், மன்னிப்பு கேட்டார். தொழுகையை முடிச்சு கொண்டார். சொன்னாங்க, ஒந்த படை இது எந்த படை? இது எந்த படை வெல்லும் தெரியும். கண்ணியத்துக்குரிய சகோதரர், அண்மை காலத்தில் இருந்தாக்கள் இதெல்லாம். எங்கட காலத்துல நாங்க உருவாகும், மற்றவங்க உருவாகிறத யோசிக்கப்படாது. நான் உருவாகும். உங்களுக்கு தெரியும், மாற்று மதத்தினர்கள் கையில கட்டுவாங்களே நூல் உண்டு. என்ன நூல் அது? என்ன நூல் அது? யாரை வச்சு கட்டுறது? கெட்ட ஷைத்தான வச்சு. கெட்ட ஷைத்தான தனக்கு எடுக்கிறதுக்கு என்ன செய்யறது? பலி கொடுப்போம். பலி கொடுக்கணும். ராவெல்லாம் முழிச்சிட்டு இருக்கணும். கெட்ட ஷைத்தானோட பேசணும். தனக்குள்ள ஷைத்தான் எடுக்கிற நீங்க பார்த்திருப்பீங்க. இதுல குத்தி இழுக்கிறது. ராவு நேரங்கள்ல உடம்புல ஆணிய குத்தி எல்லாம் தூக்குவாங்க. எது? கெட்ட ஷைத்தான உள்வாங்க. அதற்கு வாழ்க்கையில விரைச்சி திங்கலாம், பெலால் திங்கலாம். திங்காம இருக்காங்களா இல்லையா? திங்காம இருக்காங்களா இல்லையா? எங்களுக்கு ஹராம் திங்க வேணாண்டாலே யோசனையா இருக்கு. வாழ்க்கையில இறைச்சி திங்கப்படாது. திங்குறதுலே அந்த பலத்தை எடுக்க. கல்யாணம் முடிக்கப்படாது. நீங்க முடிக்காம இருக்காங்களா இல்லையா? எங்களாக சொன்னா கல்யாணம் முடிக்க வேணாம் நடக்குமா? அந்த பலத்தை எடுக்க, ஆத்மீக பலத்தை எடுக்க, அந்த கெட்ட ஷைத்தான தனக்குள்ள உள்வாங்க. கல்யாணம் இல்ல, தமாம். இறைச்சி திங்கலாது. ஒரே நிறம் உடுப்புதான் செய்யறாங்களா இல்லையா? அந்த பலத்தை எடுக்கிறாங்க. கட்டான கையில. சகோதரர்களே, எங்களுக்கு அல்லாஹ் அப்படியெல்லாம் சட்டம் போட இல்லை. அல்லாஹ் சொன்னது ஹலால செய்யுங்க, ஆனா பலத்தை எடுங்க. நீங்க கைய தூக்குங்க, நான் தருவேன். கைய தூக்குங்க, நான் கபூல் செய்வேன். சகோதரர்களே, அந்த நிலைமைக்கு உருவாக்குறதுக்கு நாம எங்களை தியாகம் செய்யும். அந்த நிலைமைக்கு வந்துட்டோமா சகோதரர்களே, எங்களால எத்தனையோ பேருக்கு அல்லாஹ் நேர்வழியை கொடுப்பார். எங்களால நாங்க எதெல்லாம் நினைக்கிறோமோ சாதிக்கலாம். அந்த அந்தஸ்து அடைஞ்சா, ஆனா அடைவது கஷ்டம் சகோதரர்களே. அவ்வளவு ஹராத்தை விட்டு தவிந்து கொள்ளணும். கண்ணால ஹராம் நடந்துடப்படாது, வாய்க்குள்ள ஹராம் போயிடப்படாது, உடம்பால ஹராம் தௌபா செய்யணும்.
தௌபா செஞ்சு சகோதரர்களே இந்த ரமபானையாவது இன்னும் 25 நோன்பு இருக்குது உருவாகலாம் சகோதரர்களே. அந்த பலத்தை எடுக்கலாம். அந்த பலத்தை எடுத்தால் அல்லாஹ் முதல் சாரது எங்களை துஆவை கபூல் செய்வான். அல்லாஹ் கையை தூக்கின அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுவார் சகோதரர்களே. அந்த நிலைமை அல்லாஹ் உருவாக்குவார். அதற்காக அல்லாஹ் இந்த நோன்பை தந்திருக்கிறார். இந்த சூழல் இந்த 25 நோன்பை பக்குவமா பேணுதலா எந்த ஹராம் வயிற்றுக்குள்ள போயிடாம 2 ஈச்சம்பளம் தண்ணியாலேயா இஃப்தார் செய்வோம். மத்தவங்க ஹராம் வானா, எங்களுக்கு கண்ணால ஹராம் வானா, வாயால ஒரு ஆளை பத்தி பேசிடப்படாது. இந்த ரமதான் பக்குவமா பேணுதலா சகோதரர்களை இருந்தா இன்ஷா அல்லாஹ் நோன்பு முடியும் பொழுது நாங்களே எங்களுக்குள்ள பார்ப்போம். அல்லாஹ் இந்த பலத்தை தந்துட்டார், பாதுகாப்போம். ஒரே ஒரு சம்பவத்தோட முடிக்கிறேன். இமாமுல் ஹரமைன் என்றால் மக்கா மதீனாவுக்கு ஒரு இமாம் இருந்தார் அந்த காலத்துல. இமாமுல் ஹரமைன் தந்த பிள்ளைய வளர்க்கிறார். இந்த பலத்தை எடுக்க, இந்த பலம் என்ற பிள்ளைக்கு போகும் வளர்க்கிறார். பிள்ளை என்ன செஞ்சாருண்டா, இந்த காலத்துல அது இல்ல, அந்த காலத்துல உம்மாமார் வேற உம்மாமார் பால் கொடுப்பார். செவிலித்தாய் என்று சொல்றது காசிக்கு பால் கொடுக்கிறது சொல்லி வச்சிருந்தாங்க. இமாமுல் ஹரமைன் அபுல் மஆலி ரஹ்மஹுல்லாஹ் எந்த பிள்ளைக்கு யாரும் பால் கொடுக்கிறப்படாது, ஹராமான பால் போல வளர்த்து வராங்க. ஒரு நாள் பாக்குறாங்க, தந்த பிள்ளைய ஒரு கொம்புல எடுத்து பால் கொடுக்கிறாங்க. பயந்துட்டா ஓடி வந்தா, பிள்ளைய பறிச்சு எடுத்து பிள்ளை வாய்க்குள்ள கைய நுழைச்சி அவ்வளவு சத்தி எடுக்க வச்சாங்க. எல்லாரும் அழுதாங்க, பிள்ளை மவுத்தாயிரும் சொன்னாங்க. ஒரு துளி இருக்கப்படாது இந்த பிள்ளோட மவுத்துக்குள்ளேயே. அந்த ஒரு துளி இருந்தால் என்ற புள்ள பிற்காலத்தை இந்த பலத்தை அடைய மாட்டார். ஒரு துளி எடுத்து அல்லாஹ் பிற்காலத்துல மகனை அந்த நிலைமை கொண்டு வந்தார். அந்த நிலைமைக்கு வந்த மகன் சில நேரம் ஏப்ப முடக்கல சொல்லுவாராம், தில்கல் பகியா, பாப்பா எடுத்துட்டு மிச்சம் கொஞ்சம் விரிக்கி போல வகுத்துக்குள்ள. கணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த பலம் ஸ்ரீலங்கால 1000 பேர்த்த வந்தா, இந்த பலம் ஒரு 500 பேர்த்த ஒரு ஊர்ல ஒரு ஆள் இந்த பலம் வந்தா அவர் கையை தூக்குவார். நடந்து மலையை நிறுத்தலாம், மலையை பெய்ய வைக்கலாம், சூரியனை மறைய வைக்கலாம். இந்த பலத்தால் அனைத்துமே செய்யலாம். எதெல்லாம் உலகத்துக்கு செய்யலாதோ சகோதரர்களை செய்யலாம். அந்த பலத்தை அடையக்கூடிய காலம் இது சகோதரர்களே. முகமது பின் காசிம் இந்தியா வந்து அடையும் பொழுது 19 வயசு. இந்த பலம் நிறைந்தவரைத்தான் தேடினான். இந்தியா வெற்றி கொள்ளணுமே, இந்தியா வெற்றி கொள்ள அனுப்பணும். சிந்து நதி இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் முழுதும் ஒன்று இந்து சமுத்திரத்துக்கு அனுப்ப போறாங்க. எத்தனை வயசு தெரியுமா? 19 வயசு. 19 வயசு பலம் நிறைந்தவர் அனுப்பினாங்க. போனி 4 வருஷம் இந்தியாவுக்குள்ள வந்து முழு இந்தியாவையும் இஸ்லாமிய நாடாக மாத்திட்டு 4 வருஷத்துல போயிட்டார். எத்தனை வருஷத்துல? நான் சொன்ன பிரபாகரன் 20 வருஷம் கஷ்டப்பட்டார். 4 வருஷம். ஆயுத பலம் அல்ல சகோதரிகளே, அரசியல் பலம் அல்ல. அரசியல்வாதிகள் அரசியல் என்று பேசுவார், ஆயுததாரிகள் ஆயுதம் என்று பேசுவார். நாங்க பேசுறோம் ஆத்மீக பலம். 19 வயசு பிள்ளைக்கு இந்த பலம் என்றா குர்ஆன ஓதினா மயங்கி விழுந்துருவார், அவ்வளவு பயம். அந்த பலம் வந்தவங்க அப்படித்தான் சகோதரர்கள். இது கஷ்டம், இதை உருவாக்கும் அல்லாஹ் அந்த நோன்புடைய காலத்துல நமக்கு நசீபாக இருக்கிறார். மற்றவங்க உருவாக்கணும் தயவு செய்து நினைக்காதீங்க. நான் நினைக்கிறேன் நான் இதை உருவாக்கணும், நான் உருவாகும். மற்றவங்க உருவாகணும் நான் உருவாக்கல, நான் உருவாக்கணும். இன்ஷா அல்லாஹ் முயற்சியுமா இன்ஷா அல்லாஹ். அதற்காக ஹராத்தை தவிர்ந்து இரவு காலங்கள குர்ஆனோட தியாகத்தோட சகோதரர்களே கஷ்டத்தோட கழிப்போமாக இருந்தா இந்த உயர்ந்த அந்தஸ்தை அடையலாம். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மார்க்க பலத்தை, ஆத்மீக பலத்தை
இந்த ரமதானோடு அடைவதற்கு நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதா واعف عنا يا كريم يا رحيم يا رب يا الله. اللهم صل على محمد وبارك على محمد. اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين. ربنا عليك توكلنا واليك انبنا واليك المصير. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ரஹ்மானுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய தாயினுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உண்மையான முஸ்லிம்களாக வாழ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், ரமதானை பிரயோஜனமாக கழிக்க தௌஃபீக் செய்வாயாக. நல்ல சூழலை உருவாக்கி தருவாயாக. நல்லடியார்கள் கூட்டத்தில் நம் அனைவர்களையும் ஆக்குவாயாக. யா அல்லாஹ், ஆத்மீக பலத்தை உருவாக்கிக் கொள்ள தௌஃபீக் செய்வாயாக. நமக்குள்ள ஆத்மீக பலத்தை, மார்க்க பலத்தை உருவாக்குவாயாக. உன்னை யா அல்லாஹ் பார்க்காமல் நம்பி இருக்கிறோம். யா அல்லாஹ், உன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்காமல் நம்பி இருக்கிறோம். யா அல்லாஹ், உனது குர்ஆன் இறங்கியதை நாம் பார்த்தது கிடையாது. யா அல்லாஹ், உனக்காகவே நோம்பாளிகளாக இருக்கிறோம். யா அல்லாஹ், காலை முதல் இரவு வரை உனக்காகவே பசியோடு இருக்கிறோம். யா அல்லாஹ், அந்த பலத்தை நசீபாக்கு. யா அல்லாஹ், உன்னுடைய நேசர்களாக ஆக்கு. யா அல்லாஹ், உனது நல்லடியார்களாக ஆக்கு. யா அல்லாஹ், ஹராமான ஒரு துளியும் நமது இரத்தத்தில் கலந்து விடாதே அல்லாஹ், கலக்க வைத்து விடாதே அல்லாஹ். ஹராமான சாப்பாடுகளை விட்டு நம்மை பாதுகாப்பாயாக. ஹராமான பார்வையை விட்டு பாதுகாப்பாயாக. ஹராமான செயல்களை விட்டு பாதுகாப்பாயாக. உலகத்தில் ஹராத்தோடு வாழ்வதை விட வாழாமல் வாழ்வது சிறந்தது. யா அல்லாஹ், யா அல்லாஹ், கொஞ்சமான ஹலாலை நசீபாக்குவாயாக. அதிகமான ஹராத்தை விட்டு நம்மை பாதுகாப்பாயாக. முன்னோர்கள் ஹராத்தை பயந்தார்கள். யா அல்லாஹ், இன்று ஹராம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. யா அல்லாஹ், அனைவர்களும் ஹராத்துக்கு நுழைந்து விட்டோம். யா அல்லாஹ், ஹலால் சென்று விட்டது. யா அல்லாஹ், ஹராத்துக்கு வடிவம் கொடுக்கப்பட்டு விட்டது. யா அல்லாஹ், இஃப்தாரிலும் ஹராம் சேருகிறது. யா அல்லாஹ், ஷஹரிலும் ஹராம் சேருகிறது. யா அல்லாஹ், யா அல்லாஹ், வேர்வை சிந்தி உழைத்து கஷ்டப்பட்ட ஹலாலான பணத்தார் இஃப்தாரும் ஷஹரும் செய்ய தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், ஹராத்தை விட்டு என்னுடைய உடம்பை பாதுகாப்பாயாக. ஹராமான உடம்பு நரகத்துக்குத்தான் தகுதியானது. யா அல்லாஹ், ஹராமான உடம்பு நரகத்துக்குத்தான் தகுதியானது. யா அல்லாஹ், அந்த ஹராத்தை விட்டு பாதுகாப்பு. யா அல்லாஹ், இன்று முஸ்லிம்களிடம் அந்த பலம் இல்லாமல் போய்விட்டது. யா அல்லாஹ், யூதர்களால் ஹராம் ஹலால் என்ற வடிவில் நுழைக்கப்பட்டதால். யா அல்லாஹ், அனைவர்களும் அந்த ஹலாலை, அந்த ஹராமை ஹலால் என்று நினைத்து செய்கிறோம். யா அல்லாஹ், முற்று முழுதாக பாதுகாப்பாயா. முன்னோர்கள், உலமாக்கள், தாபிஈன்கள் இந்த ஹராத்தை தவிர்ந்து வாழ்ந்தார்கள். யா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த ரமதான் மூலமாக நமக்குள் ஈமானை நசீபாக்குவாயா, யகீனை நசீபாக்குவாயா, உனது நேசர்களாக ஆக்குவாயாக, உனது நல்லடியார்களாக ஆக்குவாயாக, நமது உள்ளங்களை மாற்றுவாயாக, சீரேவியான உள்ளமாக ஆக்குவாயாக. முகங்கள் எவ்வாறு வெண்மையாக இருக்கிறதோ அது போன்று உள்ளங்களை வெண்மையாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரமதானுடைய இரவு காலம் எவ்வாறு கழிந்ததோ அவ்வாறு கழிக்க தௌஃபீக் செய்வாயாக. நல்ல நண்பர்களை உருவாக்கி தருவாயாக. அவுலியாக்களை நேசர்களாக ஆக்கி தருவாயாக. நல்ல சூழலை உருவாக்கி தருவாயாக. கெட்ட நண்பர்கள், கெட்ட சூழலை விட்டு நம்மை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், நம்முடைய அனைத்து விடயங்களையும் லேசாக்குவாயாக. கஷ்டங்களை லேசாக்குவாயாக. கடன்களை போக்கி வைப்பாயாக. நோயாளிகளுடைய நோய்க்கு ஷிஃபாவை நசீபாக்குவாயாக. எத்தனையோ குமரிகள் திருமணம் இல்லாமல் இருக்கிறார்கள். யா அல்லாஹ், அவருடைய திருமணங்களை நடாத்தி வைப்பாயாக. யா அல்லாஹ், நம்முடைய முடிவை சீராக்குவாயாக. கடைசி நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர்பெரிய தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், கபருடைய, மஹ்ஷருடைய, சிராத்துடைய அனைத்து இடங்களிலும் நமக்கு உதவி செய்வாயாக. உயர்ந்த சொர்க்கத்தை நசீபாக்குவாயாக. நரகத்தை விட்டு நம்மை பாதுகாப்பாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.